தனியாக இருந்த பண்ணை வீட்டில் பலரும் போதையில் தள்ளாடிக் கொண்டிருந்தனர். மொத்த வீட்டையும் போலீசார் வளைத்தனர். நடிகர்கள், நடிகைகள் என பலரும் சிக்கிய வழக்கில் திடீர் திருப்பமாக மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. என்ன நடந்தது? முழுமையாக பார்க்கலாம். பெங்களூரு ஹேப்பகோடி சிங்கேன அகரஹாரா அருகே கோபால் ரெட்டி என்பவருக்கு சொந்தமான பண்ணை வீடு உள்ளது. இந்த பண்ணை வீட்டில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த வாசி என்பவர் பிறந்தநாள் விழாவையொட்டி கடந்த மே மாதம் 19ஆம் தேதி ரேவ் பார்ட்டி நடந்துள்ளது. இதில் ஆந்திராவை சேர்ந்த பல முக்கிய விஐபிகள், நடிகர்கள், நடிகைகள், மாடல் அழகிகள், ஐடி பொறியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அங்கு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின்படி சிபிஐ போலீசார் அங்கு சென்று சோதனை நடத்தினர். சோதனையின் போது அங்கு நடந்த பார்ட்டியில் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரிந்தது. இந்த வழக்கில் தெலுங்கு நடிகை ஹேமா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு தொடர்பாக பெங்களூரு ரூரல் 1வது கூடுதல் மாவட்டம் மற்றும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஹேமா உட்பட 88 பேர் மீது 1086 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள விஜய் டெலிஸ் என்பவர் சிபிஐ போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை விடுவிக்க தலா 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு பொய்யான சாட்சிகளை சேர்த்துள்ளனர் என்றும், வழக்கில் தொடர்புடைய பெண்களை தவறான உறவுக்கு அழைத்தார்கள் என மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் மனித உரிமை ஆணையம் பெங்களூர் காவல் ஆணையர் தயானந்துக்கு சிபிஐ போலீசார் நடத்திய விசாரணை குறித்து முழுமையான அறிக்கையை வரும் 21ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது.